தேவனுடைய சித்தத்துக்கு வெளியே இருக்கிறீங்க, நீங்க நிலைச்சு நிக்க முடியுமா? தேவனுடைய சித்தம் அல்லாத ஒரு காரியத்தை நீங்க செய்றீங்க, நீங்க நிலைத்திருக்க முடியுமா? முடியாது. நீங்க தேவ சித்தத்துக்கு எதிர்த்து நிற்கும் போது யூ ஆர் ஸ்டாண்டிங் அகெயின்ஸ்ட் காட் ஹிம்செல்ஃப். தேவனுக்கே விரோதமா நீங்க நிக்கிறீங்க. அப்போ அந்த தேவ சித்தத்துக்கு நான் எதிர்த்து நிக்கிறேன்றப்போ நான் வேணா நினைக்கலாம், நான் என் காரியத்தை சாதிச்சிட்டேன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அன்பார்ச்சுனேட்டா உண்மை என்னன்னு சொன்னா, எங்கேயோ எனக்கு அடி விழத்தான் போகுதுன்றத நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரைட்? ஸோ நல்லா கவனிங்க. நம்ம பலவீனப்பட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு உளுந்து கிடப்போம் இல்லையா? ஒன்றும் இல்லாத வரைக்கும் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என்ன பாருங்க ஆண்டவரே, கண் நோக்கி பாரும் தேவா அப்படின்னு பாட்டு இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நான் யார் தெரியுமா ஆண்டவரே, நான் ஏன் உங்களை பாடி துதிக்கணும்? பாருங்க, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் தான் எனக்கு இதை செய்தது என்று சொல்லத்தக்கதாக நம் மனது என்ன செய்கிறது? மேட்டிமை அடைந்து விடுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.